சாதத்துக்கு மட்டும் கிடையாது, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். ஒரு பெரிய தக்காளியாக 4 தக்காளி எடுத்துருக்கேன், கட் பண்ணி சேர்த்துக்கேன். பெரிய துண்டு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 5 சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கிடுங்க. மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, எனக்கே கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்கு, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம். இப்போ பார்க்கலாம். பாருங்க, குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு முட்டையா உடைச்சு ரவுண்டா சேர்த்து வந்துருங்க. கொஞ்சமா பெப்பர் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம திருப்பிடலாம். ஒரு முட்டையா எடுத்து திருப்பி விட்டுருங்க. இப்போ 2 பக்கமும் முட்டை நல்லா வெந்திருக்கு. பொடியை நறுக்கின கொத்தமல்லி, அவ்வளவுதான்மா, உடைச்சு ஊத்தின முட்டை கிரேவி ரெடி. இந்த கிரேவி